யோ உன்னை யாரோ நினைக்கிறாங்கய்யா. நான் ஒரு மடச்சி. யாரோ என்ன உன்னைத்தான் இந்த ஊரே நினைக்குது. அடியே சொர்ணா, சொன்ன மாதிரியே அரசம்பு தண்ணிய கொடுத்தேன், இங்க வர வச்சேடியே சொர்ணா. என் செல்ல குட்டியே எங்கடா இருக்க நீ? சொர்ணா சொர்ணா இப்படி இருக்காதே. ஆத்தி மம்பட்டி, நீங்க எங்க எந்த பக்கம்? நான் கேட்க வேண்டிய கேள்வியா நீ கேக்குற? நீ எங்கடாங்க? நானு ஆத்துக்கு போறதுக்காக வந்தேங்க. ஆத்துக்கு போறேன்னு வீட்டுக்குள்ள வந்திருக்க? வீட்டுக்குள்ள கூடி போனா சாப்பிட்டுன்னு சொன்னாங்க, அதாங்க வந்தேன். எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. ஐயோ வீட்டுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, அப்ப நம்ம கிளம்பிடுவோம். என்னடா ஐயா, நீயும் நானும் சேர்ந்து நிக்கிறது கூட்டமா? இல்லங்க, உங்களை திடீர்னு பார்த்தவன பீதியில கேர் ஆகி போய் 7-8 பேர் கூட்டம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. உன்ன என்ன தெரிய? எங்க பாருங்க ஐயா, உங்க கெட்டப்புக்கு உங்க கேரக்டருக்கு என்னைய டச் பண்றது உங்களுக்கு அவ்வளவு அழகுல சாமி. உன்னை ஏதாவது செஞ்சா ஏதாச்சும் சின்னதா செஞ்சு விட்டு அனுப்புங்க. பல்கா எதுவும் பிளான் பண்ணாதீங்க சார், பாடி தாங்காது. சரி, ஒரு 2 காலையும் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போடா. இதுங்க என்னதுங்க? ஒரு 2 காலையும் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போடா வெண்ண. ஏங்க நான் என்ன மேஜிக் மேனா இல்ல மோடி மஸ்தானா 2 காலையும் தோல்ல தூக்கி போட்டு ஆடுறதுக்கு? நடக்கிறத சொல்லுங்க ஐயா. அப்படியா? சரி, அப்ப 3000 ஊக்கி போட்டுட்டு போ. இது ரொம்ப ஓவர் டோஸ் ஆவல இருக்கு. எங்க 3000 ஊக்கி போட்டா 2 குளோஸ் ஆகி மூக்குல ரத்தம் வந்துருங்க. ஒரு 3 இப்ப நீ போடல, உன் மூட்டை நான் உடைச்சு மூக்குல ரத்தம் வர வைப்பேன். அப்படியா? அந்த முடிக்கு வந்துட்டீங்களா நீங்க? அப்ப வேற வழி இல்லைங்க, போட்டுருங்க போட்டு. போற போக்க பார்த்தா எனக்கு 1க்குல இருந்து எல்லாம் வந்துரும் போல் இருக்கு. இவன் 3000 எண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு மாமாங்க தாண்டு போல் இருக்கு சாமி. இப்படியா வந்து வெண்டத்துக்கு வேணாது. ஐயோ, புதுசு புதுசா தண்டனை தர்றாங்களே. ஒரு பெரிய மனுஷனுக்கு கொடுக்கற தண்டனை ஆயுது. கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்புறதை விட்டுவிட்டு எவ்வளவு சில்லித்தனம். அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, ஆஹா, இன்னும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே. 1 மணி நேரமா நடந்திருக்கேன், இங்கனுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? வீடு போய் சேர்றதுக்கு எப்படி 1 மாசம் ஆகும் போல் இருக்கு. ஐயா, முட்டியை பூரா சட்டியை உடைக்கிற மாதிரி உடைச்சு விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? என்னையா சின்ன பண்ண சொர்ணாவில இருந்து வர மாதிரி தெரியுது. ஆஹா, அங்க இருந்து வர்றது தெரிஞ்சு போச்சு. நான் இப்படி நடக்கிறத பார்த்து விட்டு தப்பு தப்பா அடுத்தடுத்து ஊர்ல பரப்பிடுவாங்க. என்னையா திரு திரு முழிக்கிற? அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள். அந்த சொர்ண ஆட்டக்கார பிள்ளை தானே, அந்த பிள்ளைய பிறந்த நாளுக்கு ஆட வச்சு பார்க்கலாமேன்னு ஒரு ஆசைக்கு போயிருந்தேன். போன இடத்துல தம்பி மம்பட்டியா மம்பட்டியா மம்பட்டியானா? இல்லப்பா, அவளை வேற ஆளு புக் பண்ணிட்டாங்க. மம்பட்டியா நீயா? ஆனா ஒண்ணு இல்லப்பா, மம்பட்டி கால வந்து கால் நெஞ்சு பச்சு உடஞ்சு போச்சு. கைய எடுபட்ட பயலுக்கு இவன் ஒரு ஆளு மட்டும் இன்னத்துல எப்படி வந்தான்? அலாரம் வச்சு வந்திருப்பானோ? எந்த நிமிஷத்துல ரிலாக்ஸ் ஆகக்கூடாது, அலர்ட் ஆயிருக்கும். வாட் சார், நாம அனுப்புன இந்த சிஐடி எல்லாத்தையும் நல்லா கண்காணிச்சிருக்கா சார். சொர்ண கொடி எத்தனா மம்மட்டியா வரா சார். நேத்து ராத்திரி பூரா மம்மட்டியா சொர்ண வீட்டுல தான் சார் தங்கி இருந்துட்டு போயிருக்கான். டிரைவர், ஜீப்பை கொஞ்சம் மறைவான இடத்துல நிறுத்துங்க. உனக்கு மம்முட்டியான பத்தி என்ன தெரியும்? தெரியாது. அவன் ஊருக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போவானே, அத பத்தியாவது தெரியுமா? தெரியாது. அப்ப கோவில் திருவிழால 8 பேரை வெற்றி கொன்னுட்டு தலைமறைவா இருக்கானே, அத பத்தியும் தெரியாது. நல்லா நடிக்கிற சொல்லும். இந்த கோவில் திருவிழால கூத்தடிக்கும் போது நடிக்கலாம், ஆனா நான் யாருன்னு தெரிஞ்ச பிறகும் என் முன்னாடி நடிக்கிற பாரு. சார், கொடி எங்க இருக்கு சார்? என்ன சொல்லும் இது? என்ன என்ன உதறது? ஏன் உடம்பெல்லாம் இருக்குது?
தொடச்சுக்கோ. நீ பதில் சொல்லாட்டி பரவாயில்ல, இந்த கொடியை ஏத்து. மம்முட்டியான் வருவான்ல, அவங்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏத்தடி, ஏத்து. சொன்னா நான் இன்னைக்கு அவனை பிடிச்சு ஆகணும். அவன் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ண உன்னை கொன்னாவது அவனை பிடிப்பேன். சோ அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, வராதபடி நீ நாட்டம் தூக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. வாசல நின்று வரவேற்ற அவன் சந்தோஷப்படுவான். வெளியே போய் நில்லு. அவன் ஊருக்குள்ள வரும்போது அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே? ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சார். தெருக்கு தெருன மாட்கள் தயாரா இருக்காங்க சார். எப்படி இன்னைக்கு பிடிச்சிருவோம் சார் அவனை. குட். டேக் யுவர் பொசிஷன். எஸ் சார். என்ன சொல்றோம்? ஏன் சொன்ன ஒரு மாதிரியா இருக்கு? சொன்னோம். ராஜேந்திரன் சார். குட் ஜாப். தேங்க்ஸ் சார். அவனை அடிச்சு கட்டி திருத்தரவா எடுத்துக்கிட்டு கேம்புக்கு வாங்க. இவனுக்கும் ஊர் ஜனங்களுக்கும் போலீஸ் என்னன்னு தெரியணும். கம் ஆன், குயிக். கண்ணாத்தா, மம்புட்டியானுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கலங்குற? இதுக்கு மேல என்ன ஆகணும் ஆத்தா?
ஏற்கனவே அவரை கொல்றதுக்கு துடிச்சிட்டு இருந்தவனுங்க இப்ப விட்டு வைப்பானுங்கன்னு நினைக்கிறியா? என்ன என்ன அவனுக்கு கூட அப்படி ஆக தெரியுமா? அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் இந்த கண்டாத்தா உயிரோட இருக்க மாட்டா. எதிரிகிட்ட மாட்டி செத்து போறவனா மம்பட்டியா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். அல்லாத தோள் பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா